கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த கொடியான் என் அன்னை தமிழே முதலில் உம்மை வணங்கி மேலும் இங்கு வீற்றிருக்கும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் இருபால் ஆசிரியர் பெருமான்கள் யாவருக்கும் இந்த மூன்றெழுத்து உரிமைக்காரியின் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கேடில் விழு செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்றார் நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர். ஒரு மனிதனுக்கு அழியாத செல்வம் என்பது அவன் கற்கும் கல்வியும் அதன் வழி அவன் பெறும் நல் ஒழுக்கங்கள் மட்டும்தான். கேடில் விழ் செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. ஆனால் இன்று நம் இளைஞர் பெருமாக்கள் போதை எனும் பிடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம் இளைஞர் பெருமாக்களின் அறிவையும் ஆற்றலையும் எதிர்காலத்தையும் சீர்குலைத்துக் கொண்டிருக்கும் மிக பெரிய அரக்கனை பற்றியும் அதற்கு எதிரான விழிப்புணர்வை பற்றியும் இலக்கிய வழியில் விதைக்கதான் நான் இங்கு வந்துள்ளேன். அந்த மிக பெரிய அரக்கனின் பெயர்தான் போதைப் பொருள். நம் தமிழ் இலக்கியங்கள் பன்னெடுங்காலமாகவே ஒரு மனிதன் தன்னல் ஒழுக்கத்திலிருந்து தவறாமல் வாழ வேண்டும் என்பதை போதித்துக் கொண்டுதான் இருக்கின்றன. நம் தமிழ் இலக்கியங்கள் நமக்கு போதித்துக் கொண்டுதான் இருக்கின்றன. ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று. ஒரு மனிதனின் உயிரை விட மேலானது ஒழுக்கம் என்பதை நாம் அனைவரும் இன்று நினைவில் கொள்ள வேண்டும். என் அன்பிற்கினிய தோழமைகளே, போதைப் பொருள் பயன்பாடு என்பது ஒரு உடல்நல குறைபாடு மட்டுமல்ல. அது ஒரு மனிதனின் ஒழுக்கத்தையும் அவன் சார்ந்த குடும்பம் மற்றும் ஒட்டுமொத்த சமூகத்தின் அமைதியையும் சீர்குலைக்கும் மிக பெரிய பேராபத்து. நம் தமிழ் இலக்கியங்கள் கூறுகின்றன, சிறு சிறு மகிழ்ச்சிக்காக ஆசைப்பட்டு பேரழிவை சந்தித்த பலரை நமக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றன. போதைப் பொருள் என்பது தற்காலிகமான போலியான ஒரு மயக்க நிலை மட்டும்தான். அந்த சிறுநிமிட மயக்க நிலைக்காக ஆசைப்பட்டு வாழ்நாள் முழுவதும் அடிமைப்பட்டு கிடப்பது என்பது எவ்வளவு பெரிய அறியாமை என்பதை நாம் அனைவரும் சிந்தித்து பார்க்கத்தான் வேண்டும். என் அன்பு சமூகமே, சிலப்பதிகார கதையில் கோவலன் தன் ஒழுக்க குறைபாட்டினாலும் தவறான வழியினாலும் தன் வாழ்வையை இழந்ததை நாம் அனைவரும் அறிவோம் தானே. அப்படிப்பட்ட சில இழிவான கதைகளும் நமக்கு என்ன கூறுகிறது என்றால் ஒன்றே ஒன்றுதான், சிறு சிறு மகிழ்ச்சிக்காக ஆசைப்பட்டு பேரழிவை சந்திப்பதுதான் மிக பெரிய பேரழிவு என்பதை நமக்கு நினைவில் கொண்டுதான் இருக்கின்றன சிலப்பதிகார கதை. என் அன்பிற்கினியவர்களே, போதைப் பொருள் பயன்பாடு என்பதும் அவ்வாறுதான். தொடக்கத்தில் சிறு மகிழ்ச்சிக்காகவும் பொழுதுபோக்கிற்காகவும் தொடங்கலாம். ஆனால் இறுதியில் அது ஒரு மனிதனை மனநோயாளியாகவோ அல்லது பிணமாகவோ தான் மாற்றுகிறது என்பதை நாம் அனைவரும் இன்று நினைவில் கொண்டுதான் ஆக வேண்டும். பாரதி கண்ட புதுமை பெண்ணும் சிங்கத்தமிழனும் போதைக்கு அடிமைப்பட்டு கிடப்பதா? கிடையாது. நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலைத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளை கொண்ட இளைஞர்களை தான் நம் பாரதி கனவு கண்டார். ஆனால் இன்றோ பல இளைஞர்கள் போதையின் பிடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை பார்க்க நெஞ்சை பிளக்கும் வேதனையாக தான் இருக்கின்றது. ஆகையால் நாம் அனைவரும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். தேடிச்சோர் நிகழ்ந்து பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உடன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நிறை கூடி கிழ பருவமெய்தி கொண்டு நூற்றுக்கிறையன பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற பாரதியின் வரிகளை நாம் அனைவரும் நெஞ்சில் கொள்ள வேண்டும். என்ற பாரதியின் வரிகளை நாம் அனைவரும் நெஞ்சில் கொள்ள வேண்டும். போதை எனும் மாய வலையில் இனி நாம் சிக்கி தவிக்கும் வேடிக்கை மனிதர்களைப் போல் இருக்க வேண்டாம். என் அன்பிற்கினியவர்களே, இனி ஒரு விதி செய்வோம், அதை என் நாளும் காப்போம். போதையில்லா சமூகத்தை உருவாக்க அனைவரும் கைகோர்ப்போம், சமூகத்தை மீட்டெடுப்போம் என கூறி போதையை ஒழிப்போம், உலகை காப்போம், வாழ்வில் வெல்வோம். வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம்.